ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது காங்டே சின்ன பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்க அண்ணனுடைய தாத்தா தப்பா நினைச்சிருப்பாரு. அந்த வீடியோட எண்ட்ல இவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹரி இவன் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம காங்டேவை காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல இருந்து வெளியே போகும்போது ஹரி கூட கார்ல உட்காந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே போறான். நீ என்னோட கால் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு சரியா ரிப்ளை தர மாட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன கிஸ் பண்ண, அதுக்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் என்கிட்ட தெளிவா சொல்லவே இல்லை. இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹரியும் கடுப்பாக்கி தயவு செஞ்சு இந்த டாபிக் கொஞ்சம் விடுறீங்களா, அன்னைக்கு இது தெரியாம நடந்த ஒரு விஷயம், நான் பிளான் பண்ணி எதையும் பண்ணலன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு நிறைய டைம் கால் மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தைரியமா பேசுறதுக்கு எனக்கு வரவே மாட்டுது. இவனும் பதிலுக்கு ஹரி தயவு செஞ்சு நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கு என் மேல உண்மையா இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா? அவங்களால இதுக்கு பதில் சொல்லவே முடியல. நீங்க வேணும்னா இதுக்கு பதிலா வேற என்கிட்ட எது வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்கள ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு வந்து ஆப்போசிட்ல உட்காந்து அவங்களே பார்த்துட்டு இருக்கான். நீ தானே அந்த டாபிக் பேசுறதுக்கு பதிலா வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்றேன்னு சொன்னேன். இப்படி உன் கூட ஒன்னா உட்காந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட ஹரி அவனை எது கிஸ் பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டு மறுபடியும் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வேற வந்துருது, பில்லை நம்ம தான் பே பண்ணணுமான்னு ஹரிக்கு ஒரு பெரிய கவலை. இவங்களோட கண்ணுக்கு காங்டே வேற ஹீரோ மாதிரி தெரியறானா, அவனை வேற பார்க்காம இருக்க முடியல. இந்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி வாஷ்ரூமுக்கு போய் கண்ணாடியை பார்த்து அவங்க கிட்ட அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறோம் தெரியல. மிஸ்டர் காங்டேவை நம்ம சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அவன் இப்பவும் ஒரு ஹீரோ மாதிரி உட்காந்து பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கான். ஹரியால அவனை அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டுது. அவன் பியானோலாம் பிளே பண்ணி முடிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னு. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி எல்லாத்துலயுமே பெஸ்ட்டாவும் இருந்திருக்கேன். இங்க இருந்து இவங்க ரெண்டு பேருமே எழுந்திருக்கும் போது வெயிட்டர் வந்து சொல்றாரு. அது கேட்ட அப்புறம் தான் ஹரிக்கு தெரியுது இது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இங்க அதிகமா பில் ஆகும்னு அவங்க கவலைப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில காங்டேவே அதை பே பண்ணிட்டான். அங்க இருந்து வெளியே வரும்போது மட்டும் சும்மா அவங்க கிட்ட சொல்லிட்டே வராங்க, மிஸ்டர் காங்டே நீங்க எதுக்காக பில் பே பண்ணீங்க, நான் இதை பே பண்றதுக்கு எல்லாத்தையுமே ரெடியா தான் வச்சிருந்தேன், நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அவனும் பதிலுக்கு பரவாயில்ல, இந்த டைம் நான் பில்லை பே பண்ணிட்டேன், அதனால என்ன, நீ இதெல்லாம் எனக்கு திரும்ப தரணும்னு ஆசைப்பட்டேன்னா பாசிட்டிவா ஏதாவது ரிப்ளை பண்ணுன்னு சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு ஜின்யாங் அப்புறம் செசாங் இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. செசாங்க்கு சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி நிறைய ஃபுட்லாம் அவனுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு அவனை கண்ணு மூடி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜின்யாங் அவனுக்காக இவ்வளவு விஷயங்களை ரெடி பண்ணிருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலா ஜின்யாங்கும் குக்கிங்லாம் தெரியாது. இவனை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு நெட்ல பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. இது நீ ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உனக்கு இது பிடிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நல்லா இருந்ததா இல்லையான்றதையும் சொல்லு. செசாங் ரொம்ப ஆர்வமா எடுத்து சாப்பிடுறான். ஆனா திடீர்னு பார்த்தா அவனுக்கு தலையில ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜின்யாங்கோட கை பக்குவம் அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இது நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அடுத்த டிஷ் ட்ரை பண்ணி பாக்குறான். அது ஒரு வினோதமா இருக்கு. இவன் முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஜின்யாங்கும் டவுட் ஆகி அவங்க கிட்ட கேட்டுறாங்க, நீ ஏதோ ஒன்னு யோசிக்கிற, ஆனா அது என்கிட்ட சொல்ல மாட்டேன், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் ரெடி பண்ணிருக்க இந்த ஃபுட் நல்லா இல்லைன்னு நீ சொன்னா அடுத்த டைம் நான் மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பதானே சரியா உனக்கு பண்ணி தர முடியும். அவங்க அவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்லாம இருக்க முடியுமா? இவனும் பர்ஃபெக்டா மார்க் எல்லாம் போட்டு அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஏன்னா காங்டே கூட வேற வேற இடத்துக்கு போய் நிறைய ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு, நீ ரெடி பண்ணி இருக்கிறதுல எதுவுமே சாப்பிடுற மாதிரி இல்ல, ஒண்ணுல சால்ட்டே இல்ல, இன்னொன்னு பார்த்தா அதுல சால்ட் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு டிஷ்ஷை வாயில எடுத்து வைக்க முடியல, அது அவ்வளவு காரமா இருக்கு. நான் இப்படிலாம் சொல்றதுனால நீ எதுவும் கோவப்படாத, ஏன்னா ஒர்க் பண்ற கம்பெனி அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது என்னோட வேலையே. அதனால நீ இதுல சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் என் கண்ணுக்கு அது ஈஸியா தெரிஞ்சிடும்னு சொல்றான். இவன் இவ்வளவு உண்மையா பேசுவான்னு நம்ம ஜின்யாங் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவன் முன்னாடி பரவாயில்ல நீ என்கிட்ட போய் சொல்லாம எனக்கு ஹானஸ்டா பதில் சொல்லியிருக்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம செசங்க்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் பாத்ரூம்க்கு எழுந்து ஓடிடுறான். ஜின்யாங் அவங்க ரெடி பண்ணிருக்க ஃபுட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான், நம்ம ரெடி பண்ணது ரொம்ப கேவலமா தான் இருக்குன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜின்யாங் அப்புறம் ஹரி ரெண்டு பேருமே அவங்களுடைய சோக கதையை உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹரி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, செசாங்காக நான் எவ்வளவு டிஷ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், ஆனா அது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லாவே இல்லைன்னு டைரக்டா என்கிட்ட சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம செசாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். உன்னோட பாஸ் செல்ஃபிஷ்னு நீ நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்க, அது உண்மை எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. நாங்க மூவி பார்த்துட்டு இருக்கும் போது தான் செசாங்க்கு கால் பண்ணி 1/2 மணி நேரமா ஒர்க் விஷயமா பேசிட்டு இருந்தாரு. உடனே நம்ம ஹரியும் என்னோட பாஸ் வேணும்னு அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருக்கீங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதனால தான் செசாங்க்கு கால் பண்ணி பேசியிருப்பாருன்னு இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜின்யாங்க, ஹரி நீ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட, உன்னோட பாஸை பத்தி சின்னதான ஒரு விஷயம் தப்பா சொன்னா அதை உன்னால ஏத்துக்க முடியல, நான் என்ன சொல்றேன் அப்படின்றது கூட ஃபுல்லா கேட்காம அப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு மிஸ்டர் காங்டே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண முடியாததுனால ஹரி அப்படியே ட்ரிங்க் பண்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காங்டேவோட தாத்தா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் தாத்தா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. காங்டே அட்லீஸ்ட் எப்பயாவது
உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு டேட் பண்ணி அவங்களை மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நாளா அவன் டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு கூட உனக்கு பிரேக்கப்பும் ஆகிடுச்சு. அவர் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜின்யாங்கோட கசின் இருக்காங்களா, அவங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது பார்த்தாலே தெரியுது, பிளைண்ட் டேட் விஷயமா தாத்தா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரி ரெஸ்டாரண்ட்ல அவங்களுடைய அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எப்போ போல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய அப்பாவுக்கு ஏதோ வயிறுல வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவரே கடைசியில இல்ல இது சீரியஸான விஷயமெல்லாம் இருக்காது, அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தான் ஆகுது, அதுவா தன்னால சரியாகிடும் சொல்லி அப்படியே கேஷுவலா விட்டுறாரு. நீங்க எதுக்கு ஒரு டைம் இதெல்லாம் செக் பண்ணி பாத்துருங்க நம்ம ஹரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா கான்டாக்ட் கிட்ட இருந்தா உங்களுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்காக இங்க இருந்து அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் செசங் ஜின்யாங்க கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அவங்களும் ரொம்ப ஆர்வமா கார்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி என்ன இடத்துக்கு இவன் கூப்பிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இந்த மலையில நடந்தே ஏறணும்ல ட்ரெக்கிங் மாதிரி அப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நம்ம பீச் பார்க்குன்னு போய் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு பார்த்தா இங்கே எது கூப்பிட்டு வந்திருக்கான்னு கேட்கறாங்க. இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா உன்னுடைய ஒர்க்ல உனக்கு அதிகமா நடக்கிற வேலையே இல்ல, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல, அதனாலதான் உன்னை எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம ஜின்யாங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அவங்க என்னமோ ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிறதுக்கான ஷூஸ் கூட நான் ப்ராப்பரா எடுத்துட்டு வரல, நம்ம இன்னொரு நாள் வந்து இதெல்லாம் பாத்துக்கலாமான்னு கேட்க அதெல்லாம் முடியாது, நான் அவனுக்காக ஷூஸ்லாம் எப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவனுடைய கார்லயே எடுத்துட்டு வந்து மாட்டி விடுறான். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் வேக வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிடறான். ஜின்யாங்க இன்னும் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வேற ஏதாவது இடத்துக்கு டேட்டுக்கு போற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்தேன், இவன் என்ன வித்தியாசமான பாய் ஃப்ரெண்டா இருக்கான், நம்மள இன்னைக்கு நடக்க வச்சு டார்ச்சர் பண்ணிடுவான் போல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. காங்டே வர சொல்லியிருக்கான்னு ஒரு இடத்துக்கு வந்து அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க, நம்ம 2 பேரும் இங்க தான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? பதிலுக்கு அவனும் நீ தான் எனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் பண்றேன்னு சொன்னால, அப்புறம் எது கேள்வி கேட்கிற? நம்ம ஒன்னும் சும்மா இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு மட்டும் நான் பிளான் பண்ணல, நம்ம 2 பேருமே இங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இவன் எதை பத்தி பேசுறானே தெரியாம ஹரி முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு காரை டிரைவ் பண்ணிட்டு வேற கார் மேல போய் மோதுற மாதிரி ஒரு கேம்லாம் இருக்கும்ல, 2 பேரும் அதை தான் விளையாடிட்டு இருக்காங்க. காங்டே ஒரு டைம் அடிச்சா பதிலுக்கு நம்ம ஹரி 2-3 டைம் அவனுடைய கார் அடிச்சு டேமேஜ் பண்றாங்க. அடுத்ததா 2 பேருமே மேரிகோ ரவுண்ட்ல போறாங்க. ஹரி கூட பயப்படாம ஜாலியா தான் வராங்க. இவனுக்கு அதுல ரவுண்ட் போறதுக்கு பயமா இருக்கு போல இருக்கு, அதனால ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹரியோட தலையில எடுத்து இவன் மாட்டி விட்டா அவங்க காமெடியா ஒன்னு எடுத்து இவனோட தலையில மாட்டிட்டு தொடர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரம் நமக்கு ஜின்யாங் அப்புறம் சேசாங் அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. ஜின்யாங்கால நடக்க முடியல, எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்க அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சேசாங் இவங்களுடைய பக்கத்துல வந்து உட்காந்து அவங்களுக்காக தண்ணி பாட்டிலாம் எடுத்து தரான். நீ இப்பதானே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தூரம் நடக்கிற, அதனாலதான் உனக்கு டயர்டா இருக்கு, ஆனா நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், இனிமே உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லு, நம்ம 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்து நடக்கலாம்னு சொல்றான். இவன் இப்ப பேசும்போது கூட காங்டேவை பத்தி பேசுறானா, இதை கேட்கும் போது ஜின்யாங்க டென்ஷன் ஆகுது. அவர் உன்னோட பாசனி அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கு, அவருக்கு நீ லாயலா நடந்துக்கிற, அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இப்ப நம்ம 2 பேரும் வெளியே வந்திருக்கோம், இந்த டைம்ல கூட அவரை பத்தி பேசிட்டு இருப்ப, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு ஹரி முன்னாடியே சொல்லியிருக்கா, எப்பவுமே ஒரு ஒர்க்கை பத்தி தான் கவலைப்படுவாருன்னு. ஜின்யாங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நம்ம செசாங்க காங்டே விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கான். நல்லா பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்றது கண்டுபிடிச்சா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அதனாலதான் கோவத்துல இருக்கும்போது என்னோட பாஸ் ஹரியை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி நடந்த விஷயத்துல நம்ம அவரை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. நீ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகாம உனக்கு பதிலா ஹரி அனுப்பாம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனையில எதுவுமே ஸ்டார்ட் ஆகி இருக்காது. இதை கேட்டதான் அவ்வளவுதான் ஜின்யாங்க எழுந்து இவங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம 2 பேரும் தானே லவ் பண்றோம், நான் தெரியாம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கா என்னமோ தெரிஞ்சே பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க, நீ எப்பவுமே என்னோட பாஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற, என்னை பத்தி நீ கவலைப்படவே மாட்டேன், கஷ்டப்பட்டு உனக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்லாம் ரெடி பண்ணி தந்தா அது நல்லா இல்லைன்னு வேற சொல்றேன். நிம்மதியா நம்ம 2 பேருமே தியேட்டர்ல மூவி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னோட பாஸ் கிட்ட இருந்து உனக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கும், நீ அதை அட்டன் பண்ணி பேசுவ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இவனும் அவங்களை தடுக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனுடைய பேச்சு அவன் கேட்கல. எனக்கு எப்படி இங்க இருந்து வெளியே போகணும்னு வழி தெரியும், நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரி ஹரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குலாம் நான் அடிக்கடி என்னோட அப்பா அம்மா கூட சின்ன வயசுல வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் இங்க வரதையே விட்டுட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஹரியும் சொல்றாங்க, பரவாயில்ல உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல என் கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு போறதுக்கு, உங்க லைஃப்ல நடந்த ஹாப்பியான மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு. இப்படி ஹரி பேசிக்கிட்டு இருக்கிறதே கேட்டுட்டு நீ என்ன ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்ற, வேற யார்கிட்டயாவது என்னுடைய அப்பா அம்மா பத்தி பேசலாம்னு ஆரம்பிச்சேன்னா ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு அவங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ சோகமா இல்ல, அவங்ககிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கன்றது உனக்கு நல்லாவே தெரியுது. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்ம ஹரிக்கு வீட்டுல இருந்து கால் வருது. ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. அந்த நியூஸை கேட்டு ஹரியும் பதறி போயிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம காங்டேவும் ஷாக்கா உட்காந்துருக்கா, அவனுக்கும் விஷயம் தெரியாது. இப்போ நம்ம ஜின்யாங்க தான் காட்டுறாங்க. கோவத்துல அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ வழி தெரியாம ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தானே, எந்த பக்கமா அவங்க வந்தாங்கன்றது அவங்களுக்கே சரியா தெரியல. அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோம்.
இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போய் சேர போறோம்னு தெரியலன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ், வேற யாரும் இல்ல செசங் தான். உனக்கு வழி தெரியாதுன்னா நீ எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தனியா நடந்து வர? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ நான் எந்த வழியில போகணும்ன்றது மட்டும் சொல்லுன்னு கேட்க அவனும் சொல்றான், ஜின்யாங் நீ வந்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ லெஃப்ட் டைரக்ஷன்ல போயிருக்கணும், ரைட் டைரக்ஷன்ல தப்பா வந்துட்டேன்னு சொல்ல அவங்க திரும்ப கோவமாகி, நான் இப்போ வேணும்னு நம்ம மிஸ்டேக் பண்ண மாதிரி நீ எதுக்கு இதை சொல்லி காட்டிட்டே இருக்க? இதுக்கு மேல நீ ஃபாலோ பண்ணி வராத, அதான் எப்படி போகணும்னு வழி சொல்லிட்டல்ல, எனக்கே தனியா போக தெரியும்னு கெத்தா பேசிட்டு இங்க இருந்து ஒரு 2 அடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. இவனும் வேகமா ஓடி வந்து, ஜின்யாங் நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க காலில் எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நீ இங்க இருந்து தனியா நடந்து போறது சரியா வரும்னு எனக்கு தோணல, உன் காலில் வேற அடிபட்டிருக்கு, பேசாம என்னோட ஷோல்டர்ல ஏறி உட்காந்துக்குவோம், நான் பேகை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஈஸியா நடந்து போயிடுவேன், எனக்கு இதெல்லாம் ஒரு வெயிட்டே இல்லைன்னு சொல்றான். ஜின்யாங்கும் பதிலுக்கு, இல்ல அதெல்லாம் முடியாது, இது ரொம்ப ரிஸ்க், இங்க தனியா பேலன்ஸ் பண்ணி நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ எப்படி என்ன தூக்கிட்டு நடந்து போவேன்னு கேக்குறாங்க. நீ என் ஷோல்டர்ல வந்து உட்காரு, நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி உன்னை சேஃபா கூப்பிட்டு போய் விட்டுறேன்னு சொல்றான். செசாங் சொன்ன மாதிரியே அவங்க ரொம்ப தூரம் ஷோல்டர்ல தூக்கிட்டு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்திருக்க மற்ற டூரிஸ்ட் இவங்கள பார்த்து தான் ஆச்சரியப்படுறாங்க, கப்புள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம செசங் அவங்களை அந்த அளவுக்கு கேரிங்கா பாத்துக்கிறான். ஒரு இடத்துல அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுடைய காலில் எங்க அடிபட்டு இருக்கு அப்படின்றத இப்பவும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஜின்யாங் நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உன்னோட கால் வலி இப்ப எப்படி இருக்கு, நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கே, அதனாலதான் எதுவும் பேச மாட்டேறியான்னு கேட்கறான். நீ கோவப்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருக்க கூடாது, அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். ஆக்சுவலா ஜின்யாங் இவ்வளவு நேரம் பேசாம உட்காந்துட்டு இருந்ததுக்கான காரணமே அவங்க இவ்வளவு நேரமா இவனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மேல செசங் இவ்வளவு கேரிங்கா இருக்கானே அப்படின்னு. நான் கூட உன் மேல நிறைய டைம் கோவப்பட்டேன், ஆனா நீ என்ன எப்பவும் போலதான் ட்ரீட் பண்ண, என் மேல கோவப்பட கூட இல்ல. அதுக்கப்புறம் அவங்களை அங்க இருந்து தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறான். இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த ஜின்யாங்கும் இப்ப போற வழி ஃபுல்லா அவங்க ஜாலியா பேசிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்க பதட்டமா ஏதோ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய அம்மாவுக்கு கையில ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையில நெருப்பு பட்டிருக்கு. அவங்களுடைய அம்மா கிட்ட போய் பேசின பிறகு நம்ம ஹரிக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமே தெரியுது. எனக்கு அடிபட்டதுலாம் சின்ன விஷயம் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹரியை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற வார்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த பிறந்த விஷயம் தெரியுது, அவங்களுடைய அப்பாவை தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க வயித்துல. எங்களுக்கு சரியா எந்த ஒரு வார்டும் கிடைக்கல, அதனால நாங்க ரொம்ப நேரமா இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வர நர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க, இதுக்கு மேல நீங்க யாரும் இங்க வெயிட் பண்ண வேணாம், உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி ரூம் தர சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் பயங்கர ஷாக்கு, ஏன்னா இவங்க யாரும் இந்த விஐபி ரூம்லாம் புக் பண்ணவே இல்லை. நம்ம காங்டே கரெக்டா அப்பதான் உள்ள என்ட்ராகிறான். நர்ஸ் அவனை பார்த்து சொல்றாங்க, இவர் தான் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல விஐபி ரூம் தர்றதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு அப்படின்னு. இப்ப வரைக்கும் நம்ம ஹரியோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காங்டே யாருன்னு தெரியாதுல்ல. ஹரியோட அம்மாவும் இவனை பார்த்து நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அவனு உண்மையை சொல்றதுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹரி நடுவில் அவனை பிளாக் பண்ணி, இவர் என்னோட கோவர்க்கர், நாங்க ஆபீஸ்ல எல்லாருமே ஒன்ன டீமா தான் ஒர்க் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஹரியோட அம்மா, இவர் உன்னோட கோவர்க்கர் தானா, அவரை பத்தி நீ நிறைய டைம் சொல்லிருக்க, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இவர் நேர்ல பார்க்க கொஞ்சம் எங்கா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்ம காங்டேக்கு ஒன்றும் புரியல. நம்ம பாஸ்ன்னு கெத்தா இன்ட்ரோ ஆகலான்னு பார்த்தா இவ வேற இப்படி போய் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு. அவங்களுடைய அம்மா தொடர்ந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறதுனால இவனும் கடைசியில நான் ஹரியோட கோவர்க்கர் தான் சொல்லிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹரியோட அப்பாவை அந்த விஐபி ரூம் அந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர் இங்க வந்ததுல இருந்து அந்த பெட் தான் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகாம 2-3 நாள் இங்கேயே தங்கிட்டு போலாம் போல இருக்கு. ஹரியா ஒரு தடுக்கிறாங்க, அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. ஏன்னா நம்ம காங்டே இங்க தானே இருக்கான், இவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அவன் முன்னாடி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் மிஸ்டர் காங்டே ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹரி என்ன பண்றாங்க, கோவர்க்கர் நீங்க என்னுடைய ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க இப்படி எல்லாம் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கணும்லாம் எதுவும் இல்லை, இப்ப நீங்க போறதுனா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசுறத பார்த்து கோவப்பட்டு ஹரியோட அம்மாவை எழுந்து வந்து, என்ன உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல, நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வந்து அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்ட பர்சனை நீ உடனே இங்க இருந்து வெளியே போக சொல்லிடுவியா, அவருக்காக நீ ஜூஸ் போய் வாங்கிட்டு வா, அவர் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கட்டும் சொல்லி ஹரி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹரி இதுக்கு முன்னாடி ஷின் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப காங்டேவை மீட் பண்றதுக்காக வெளியெல்லாம் போகும்போது வீட்டுல போய் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதனால இப்ப அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எப்படி அந்த கம்பெனில இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அந்த கம்பெனியோட பாஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் அதிகமா ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாராமே, என்னோட பொண்ணும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்குலாம் லேட்டா தான் வருவா. இதெல்லாம் கேட்டதும் காங்டே ஹரியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அவங்களும் அம்மா இப்போ இதை பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டாபிக் மாத்துங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஹரியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத கேள்விப்பட்டதும் மின் நேரம் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ வீட்டுல இருக்கிறது ஹரியோட தம்பி சான் மட்டும்தான். இந்த நேரம்னு பார்த்து அந்த மின்னோட கையில இருந்து ஏதோ ஒரு கிளாஸ் விழுந்து அவன் கையில அடிபட்டுருது. மின் இப்ப நீ ஹரியோட ரூமுக்கு போ, அங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்கான கிட்லாம் இருக்கு, அதுல ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல மின்னு இப்ப ஹரியோட ரூமுக்கு தான் வந்திருக்கான். அங்க இருக்கிற கபோர்ட்லாம் அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கையில ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வேற கிடைச்சிருது. அதுல இருக்கிற விஷயத்தை அவனும் படிச்சிடறான். அந்த டாக்குமெண்ட் வேற எதுவும் இல்ல, ஆரம்பத்துல நம்ம ஹரியும் காங்டேவும் ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லி கான்ட்ராக்ட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் இது. அப்ப அவங்க 2 பேரும் உண்மையான கப்பல்ஸ்லாம் இல்ல, ஹரிய மிரட்டி தான் அந்த காங்டே அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம காங்டே மேல பயங்கரமா கோவப்படுறான்.
சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.